தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் பினான்சியரை கடத்தி பணம் பறிக்க முயன்ற வெளிமாநில கூலிப்படையினர் 5 பேரை போலீசார் கைது செய்தனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். என்ன நிகழ்ந்தது? இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கண்டிப்பாக. அதாவது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சத்திவேல். இவர் பாலக்கோடு பகுதியில் பைனான்ஸ் நடத்தி வருகிறார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு விடியற் காலை பாத்தீங்கன்னா நடைபயிற்சி செல்வதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் வீட்டில் இருந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது வீட்டின் அருகே சொகுசு காரில் காத்திருந்த மர்ம நபர்கள் சிலர் சத்திவேலின் இருசக்கர வாகனத்தின் மீது சொகுசு காரை மோதி தகராறில் இருப்பது போன்று நாடகம் நடத்தி திடீரென மறைத்து வைத்திருந்த மயக்க ஸ்ப்ரேவை எடுத்து சத்திவேல் மீது அடித்துள்ளனர். இதில் உடனடியாக சுதாரித்துக் கொண்ட சத்திவேல் கூச்சலிடவே அக்கம் பக்கத்தினர் உதவிக்கு ஓடி வந்துள்ளனர். இதை அறிந்த மர்ம நபர்கள் சத்திவேலை விட்டுவிட்டு ஏறி தப்பி சென்றுள்ளனர். இதுகுறித்து சத்திவேல் பாலக்கோடு போலீசில் புகார் அளித்ததின் பேரில் தனிப்படை அமைத்து சிசிடிவி காட்சி மற்றும் செல்போன் தொடர்புகளை வைத்து தீவிர தேடுதல் டிஎஸ்பி மனோகரன் தலைமையில் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் இன்று காலை பாலக்கோடு அண்ணா நகர் பகுதியில் நீண்ட நேரமாக சொகுசு கார் ஒன்று சந்தேகப்படும்படியாக சிலர் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் அந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற பாலக்கோடு போலீசார் சொகுசு காரில் இருந்த 5 நபர்களை சுற்றி வளைத்து பிடித்து ஒருவரை காரில் இருந்து அப்போது எகிரி குதித்து தப்பி முயன்றுள்ளார். இதில் அந்த நபருக்கு கை முறிவு ஏற்பட்டுள்ளது. அவரை சிகிச்சைக்காக பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். விசாரணையில் கைமுறிவு ஏற்பட்டவர் முக்கிய குற்றவாளியான நவீன்குமார் என்பதும் அவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனி கோட்டை பகுதியை அடுத்த சிஆர்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்தது. மேலும் அவர்களது கூட்டாளிகளான கர்நாடகா மாநிலம் பெங்களூரை சேர்ந்த திருவன்குமார், பிரமித், ஹூப்ளியை சேர்ந்த ஜாஜஸ், ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த நவீன் ஆகிய 4வரும் இவர்கள் கூட்டாக சேர்ந்து பணக்காரர்கள், முக்கியமாக தொழிலதிபர்களை குறிவைத்து கடத்தி சென்று கோடிக்கணக்கில் பணம் பறித்து வருவதும் இவர்கள் மீது பல்வேறு மாநிலங்களில் ஆள்கடத்தல் வழக்கு உள்ளதும் தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து இன்று பாலக்கோடு போலீசார் விசாரணை நடத்தியதில் கடந்த 20ஆம் தேதி சத்திவேலை கடத்தி சென்று பணம் பறிக்க முயற்சிப்பதும் அம்முயற்சி பாத்தீங்கன்னா தோல்வி அடைந்ததால் இன்று அண்ணா நகர் பகுதியில் சக்திவேலை மீண்டும் காரில் கடத்த நோட்டமிட்டது போதுதான் இந்த போலீசார் மடக்கி பிடித்ததாக தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து அனைவரையும் கைது செய்து தருமபுரி சிறையில் அடைத்தனர். ஆள்கடத்தல் கும்பல் நடமாட்டத்தால் இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா பொதுமக்கள் பெரிதும் அச்சமடைந்துள்ளனர்.